இந்த சில்ட்ரன் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வாரம் இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்குற கதை, பாடல், வசனங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நம்ம ஒரு கதையை கேட்போமா? ஒரு பசுமையான புல்வெளியில் ஒரு அழகான மான் அந்த புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான். அது பார்க்குறதுக்கே புஷ்டியாக அழகாக இருந்துச்சான். அந்த பக்கமாக போன 2-3 வேடர்கள், இந்த மானை இன்னைக்கு நம்ம எப்படியாவது வேட்டையாடிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து அம்பை எடுத்து அந்த மானுக்கு நேராக குறி பார்த்து விட்டாங்களாம். அந்த அம்பு வேகமாக அந்த மான் பக்கத்தில் போய் விழுந்துச்சான். இந்த அம்பு பார்த்தது அந்த மான், ஐயோ நம்மளை சுற்றி ஏதோ ஆபத்து இருக்கு போலன்னு நினச்சி வேகமாக அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிச்சான். அந்த வேடர்களும் அந்த மானை எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும்னு சொல்லி அவங்களும் அந்த மான் பின்னாடியே அதை துரத்திட்டே போனாங்களாம். இப்படி வேகமாக பயத்தோடு போன மான் ஒரு புதருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிச்சான். அந்த புதர்ல இருந்த கொடிகள் அதோட இலைகளை வச்சு அந்த மானையும் பத்திரமா பாதுகாத்துச்சான். அந்த இலைகள் அந்த மான்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு? மானே மானே, இந்த வேடர்கள் போற வரைக்கும் நீ இந்த இடத்துல அமைதியா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சான். அதே போல அந்த மானும் அந்த வேடர்கள் அந்த இடத்த விட்டு போற வரைக்கும் அமைதியா அந்த இலைக்கு பின்னாடியே உட்காந்துட்டு இருந்துச்சான். அந்த பக்கமா வந்த வேடர்கள், இந்த மானை துரத்திட்டு தானே வந்தோம், இவ்வளோ வேகமா ஓடுதே, எங்க போயிருக்கும், இந்த பக்கம் தானே வந்துச்சு. அந்த புதரை தாண்டி அந்த வேடர்கள் கடந்து போனாங்களாம். அப்பாடா, இந்த வேடர்கள் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இனிமேல் இந்த இலைகள் நம்மளுக்கு எதுக்கு, அதான் இந்த வேடன் போயிட்டான்ல அப்படின்னு சொல்லி அந்த இலைகளை சாப்பிட ஆரம்பிச்சுச்சான். அந்த வேடர்கள், என்ன சத்தம் இது, இந்த பக்கம் ஏதோ கேட்குதுன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த இலைகளை அந்த மான் சாப்பிட்டதுனால அங்க இருந்த இடைவெளி மூலமா அந்த மானை அந்த வேடர்கள் பார்த்துட்டாங்களாம். நம்மளை இவ்வளவு தூரம் ஓட விட்ட இந்த மானை கண்டிப்பா வேட்டையாடிடணும்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்பை எடுத்து அந்த மான் மேல விட்டாங்க. கரெக்டா அந்த அம்பு அந்த மான் மேல பட்டு அந்த மானும் இறந்து போயிடுச்சு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் நிறைய நேரம் இதே போலதானே இருக்கும். நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிற வரைக்கும் அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம நன்மையை பெற்றுக்கொண்ட உடனே அந்த இடத்துல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுறோம்ல. நம்மளுக்கு ஒருத்தவங்க ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அதே போல அவங்களுக்கு ஒரு சின்ன உதவியோ பெரிய உதவியோ நம்ம செய்யறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணணும். ஏன் தெரியுமா? ஏன்னா ஏசப்பா நம்மள நன்றி உள்ளவங்களா இருக்கும்படி எதிர்பார்க்கறாங்க. ஏசப்பாவும் நம்மளுக்கு தினமும் ஜீவன், சுகம், பலன்னு நிறைய நன்மைகளை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றோமா? இல்ல, நான் இன்னைக்குல இருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, ஏசப்பா நீங்க எனக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றின்னு மறக்காம சொல்லுங்க. இந்த கதை கேட்ட குட்டி வசனம் படிக்கலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதம் 103:2. ஒரு பாட்டு கேட்போமா? நன்றி சொல்லி பாடுவேன் நன்மை செய்த தேவனை, நாளெல்லாம் துதித்திடுவேன் நன்மைகளின் ராஜனை. நன்றி சொல்லி பாடுவேன் நன்மை செய்த தேவனை, நாளெல்லாம் துதித்திடுவேன் நன்மைகளின் ராஜனை. நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஏசையா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஏசையா. இன்னைக்கு நீங்க கேட்ட பாட்டு, கதை, வசனம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே போல அடுத்த வாரம் மிஸ் பண்ணாம பாருங்க. பாய்.